தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, டேபிள் ஃபேன் கெப்பாசிட்டர் பழுதை நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேனை பொறுத்தவரையில் கெப்பாசிட்டர் பழுதாகிருச்சுன்னா ஸ்லோவாக தான் ஓடும். இப்போ ஸ்லோவாக ஓடிச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் பழுதாகி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நேரம் நாம் இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி எப்படி இந்த கெப்பாசிட்டர் பழுதை செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுமையாக கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey there. Subscribe to my channel and also press this bell icon. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கெப்பாசிட்டர் பழுதை டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுமையாக கடைசி மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கெப்பாசிட்டர் பழுதை 3 வழியில் நாம் செக் பண்ணி பார்க்க முடியும். இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குதா இல்லைன்னா ஷார்ட்டாக இருக்குதா அப்படின்னு நான் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அதை நாம் எப்படியெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு டேபிள் ஃபேனில் கெப்பாசிட்டர் பழுதாகிருச்சுன்னா அதை நாம் மாற்ற போகிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெப்பாசிட்டர்ன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா இதில் என்னென்ன இலக்கம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த இலக்கத்தின்படி தான் நீங்கள் கெப்பாசிட்டர் மாற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு டேபிள் ஃபேன் சரியாக வேலை செய்யும். அதை நீங்கள் முதல்ல சரி பார்த்து கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடல் இலக்கத்தில் இருக்கிற இந்த நம்பரில் இருக்கிற இந்த கெப்பாசிட்டர் தான் நான் வச்சுருக்கிறேன். இதை தான் உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு முதல்ல எதுக்கும் ஒருக்கா இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் பாதுகாப்புக்காக இதை கெப்பாசிட்டரில் சில வேளை கரண்ட் இருந்துச்சுன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் பழுதாக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒருக்கா 2 வயரும் ஒருக்கா ஷார்ட் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ நாம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே டயோடு சிம்பிள் ரேஞ்சில் வச்சுருக்கிறோம். இப்போ டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்யுது. இப்போ நாம் டிசியில் வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல டிசி 20 அதாவது 20 சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்கு. இந்த ரேஞ்சில் வச்சுருக்கிறேன். இப்போ நாம் செக் பண்ணி பார்க்கலாம். மல்டிமீட்டர் இந்த 2 ப்ரோபையும் இந்த மாதிரி வைக்கிறேன். பாருங்கள், பெருசாக கெப்பாசிட்டரில் சார்ஜ் எதுவும் இல்லை. இப்போ பழுதாகிருச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ரீடிங்கும் காட்டாது. இப்போ கெப்பாசிட்டரை ஒருக்கா சார்ஜ் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நாம் கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா டயோடு சிம்பிள் இந்த பஸ்ஸர் சிம்பிள் ரேஞ்சில் திருப்பி வச்சுருக்குறோம் 40. இப்போ நாம் கெப்பாசிட்டர் நல்லா இருந்தால் சார்ஜ் ஆகும். அதை நாம் இப்போ சார்ஜ் பண்ணி பார்ப்போம். இந்த 2 வயர்லையும் டிஜிட்டல் மல்டிமீட்டர்ன்ற வயரை கனெக்ஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ நாம் சார்ஜ் பண்ணுறோம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர்லேருந்து இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். ரைட், இப்போ சார்ஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் இந்த ரேஞ்சை டிசி சிம்பிள் ரேஞ்சுக்கு திருப்பி கொள்ளுவோம். 20 20 இந்த ரேஞ்சில் திருப்பி இருக்கிறோம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருந்துச்சுன்னா சார்ஜ் ஆகிருக்கும், நல்லா இல்லைன்னா சார்ஜ் ஆகிருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 வயர்லேயும் டிஜிட்டல் மல்டிமீட்டர் வயரை டிஜிட்டல் மல்டிமீட்டர் ப்ரோப்பை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டப்படி சார்ஜ் ஆகிருக்கு, கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டரில் இருக்கிற சார்ஜ் அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், இப்போ இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குன்றதை நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். மறுபடியும் உங்களுக்கு ஒருக்கா செக் பண்ணி காட்டுறேன். டயோடு சிம்பிள் ரேஞ்சுக்கு திருப்பியாச்சு. இந்த மீட்டர்னா 2 ப்ரோப்பையும் கெப்பாசிட்டர்ன்ற இந்த 2 வயர்லையும் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ டிசி ரேஞ்சுக்கு திருப்பிடுவோம். டிசி 20 20 இந்த ரேஞ்சுக்கு திருப்பியாச்சு. மறுபடியும் நான் கெப்பாசிட்டர்ன்ற 2 வயர்லையும் டிஜிட்டல் மல்டிமீட்டர் வயரை கனெக்ஷன் கொடுக்குறேன். பாருங்கள்,
கெப்பாசிட்டர் நல்லா இருக்கிறபடியாக சார்ஜ் ஆகிருக்கு. இப்போ அந்த ஏறின சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது எப்படின்னா, இந்த ப்ரோப்ல இந்த வயரை வந்து இந்த கேபிளை வந்து இதிலேருந்து எடுத்துருவோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கலாம். கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த நாபை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 20 இந்த இடத்துல 20 ஆங்கில எழுத்தில் ஜூ கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நாம் நாபை திருப்பி கொள்ளலாம். ரைட், திருப்பிட்டோம். இப்போ வந்து நாம் கெப்பாசிட்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரேஞ்சில் திருப்பி இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வயரை ப்ளஸ் இந்த இடத்துல இந்த வயரை இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கெப்பாசிட்டரில் 2 வயர்லையும் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டர் ப்ரோபை வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு ரீடிங் வந்துச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரீடிங் வரலை அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து போயிருக்குன்ற நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் வந்து சூப்பராக நல்லாவே இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது. பாருங்கள், நான் வந்து சும்மா கொடுக்குறேன். இந்த ப்ரோப்ரனே 2ஐயும் டச் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள் டிஸ்பிளேயில் கட் ஆகுது. நீண்ட நேரம் இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன்னு நீண்ட நேரம் இந்த ப்ரோப்ரண்டையும் இறுக்கி பிடிக்கக்கூடாது. பாருங்கள், கட் ஆகுது. இப்போ நான் இந்த கெப்பாசிட்டரில் வயர் 2லையும் கொடுக்குறேன். இப்போ வேலை செய்யுது. இந்த மாதிரி நாம் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டரை வந்து டேபிள் ஃபேன் கெப்பாசிட்டர் பழுதாக இருக்கா இல்லையான்னு நாம் இந்த 2 வழிமுறையில் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்று பஸர் ரேஞ்சில் விட்டு இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணிவிட்டு இந்த DC 20 சிம்பிளில் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் இந்த வயர் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதை எடுத்து இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த 20 20 சிம்பிள் ரேஞ்ச் ஆங்கில எடுத்து ஜூ போட்டிருக்கும். இந்த ரேஞ்சில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னா, இது வந்து கொஞ்சம் நாம் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு தான் செக் பண்ணணும். பார்த்திங்கன்னா இதில் வந்து கரண்ட்டுன்ற பவர் சுவிட்ச் போர்டு வச்சுருக்கிறோம். இப்போ இந்த பவர் சுவிட்ச் போர்டில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பவரை கட் பண்ணுறதுக்கு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கெப்பாசிட்டர் இருக்குது தானே, இந்த கெப்பாசிட்டர் இந்த வயர் 2ஐயும் வந்து இதில் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒருக்கா வந்து நீங்கள் என்ன செய்யணும், 1 செகண்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துட்டு 1 செகண்ட் நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் சுவிட்சை ஓஃப் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டர் எடுத்து இந்த வயர் 2ஐயும் வந்து இப்படி ஷார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பொறி பறக்கும். அதாவது இந்த கெப்பாசிட்டரில் ஏறின சார்ஜ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த கெப்பாசிட்டரில் ஏறின சார்ஜ் வந்து இந்த மாதிரி தட்டி பார்க்குற நேரம் பொறி பறக்கும். இதை வச்சும் நீங்கள் இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர்ன்ற இந்த மாதிரி அதாவது DC ரேஞ்சிலையும் அதே மாதிரி இந்த 20 20 சிம்பிள் ரேஞ்சிலையும் வச்சு ஈஸியாக வந்து நான் செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ளுவேன். இது வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லாக வந்து ஷார்ட் ஆகி பழுதாகிருச்சுன்னா எந்த ஒரு ரீடிங்குமே இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் காட்டாது. பார்த்தீங்கன்னா நாங்கள் டயோடு சிம்பிளில் வச்சு இந்த கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணோம்னா சார்ஜ் ஆகாது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா நாம் DC ரேஞ்சில் இந்த வயர் வந்து இங்கே தான் இருக்கணும். இந்த வயர் இங்கே கொழுவி செக் பண்ணுறோன்னா இந்த வயரை வந்து இங்கே மாற்றிக்கொள்ளணும். இல்லை DCயில் மாற்ற போகிறோன்னா DCயில் வச்சு செக் பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நான் செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சார்ஜ் வந்து இறங்கியிருக்கு. நல்லது நண்பர்களே, இந்த மாதிரி தான் டேபிள் ஃபேன் கெப்பாசிட்டர் பழுதாக இருக்கிறதையும் நல்லா இருக்கிறதையும் இந்த மாதிரி தான் நாம் செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள முடியும். 3 வழியில் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்று டயோடு சிம்பரில் சார்ஜ் பண்ணிவிட்டு DC 20 ரேஞ்சில் வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஆகிறதும் இல்லாதையும் செக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 20 20 ஜூ இந்த ரேஞ்சில் வச்சு இந்த வயரை இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்தும் நாம் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா டிஜிட்டல் மல்டிமீட்டர்லேயும் இந்த ரேஞ்ச் இருக்காது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி நாம் செக் பண்ணி பார்க்க முடியும். எல்லா
எல்லா டிஜிட்டல் மல்டிமீட்டர்லையும் இந்த ரேஞ்ச் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டர்களில் இந்த ரேஞ்ச் இருக்கும். இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.